மாணவர்களே, இப்போது மதிப்பீட்டு வினாக்களை கவனமாக பார்ப்போம். சரியான விடை தேர்வு. 3 கேள்விகள். கேள்வி 1. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக அமைந்தது? விடை: அச்சுக்கலை. கேள்வி 2. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப் பழைய தமிழ் எழுத்து என அழைக்கப்படுவது இது? விடை: வட்டெழுத்து. கேள்வி 3. தமிழ் எழுத்துச் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? விடை: தந்தை பெரியார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை: கண்ணெழுத்துகள். 2. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? விடை: வீரமாமுனிவர். அடுத்ததாக குறுவினாக்கள். குறுவினா 1. ஓவிய எழுத்து என்றால் என்ன? விடை: தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தையே ஓவிய எழுத்து என்பர். குறுவினா 2. ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன? விடை: ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். குறுவினாக்களை தொடர்ந்து பார்ப்போம். குறுவினா 3. ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள், புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? விடை: ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். புள்ளி வைத்தால் ஓலைச்சுவடிகள் சிதைந்துவிடும். குறுவினா 4. வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்துச் சீர்திருத்தங்களில் எவையேனும் 2 எழுதுக. விடை: 1. எய் என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு எய் என்னும் எழுத்தை நெடிலாக உருவாக்கினார். 2. ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாக உருவாக்கினார். முதலாவது சிறுவினா. சிறுவினா 1 மிக முக்கியம். எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. விடை: ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துகள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும்போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். இந்த குழப்பங்களை களைய எழுத்து சீர்திருத்தம் தேவைப்பட்டது. சிறுவினா 2. தமிழ் எழுத்துகளில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. விடை: 1. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக துணைக்கால் ஆ பயன்படுத்தப்படுகிறது. 2. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இணைக்கொம்பு ஐ பயன்படுத்தப்படுகிறது. 3. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக கொம்புக்கால் ஔ பயன்படுத்தப்படுகிறது. 4. குற்றிய லுகர, குற்றிய லிகர எழுத்துகளின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்துவிட்டது. நெடுவினா. எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக. விடை: மனிதன் தன் கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். தொடக்கத்தில் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை. ஆரம்பத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது, ஓவிய எழுத்து. பின்னர் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவானதே ஒலி எழுத்து நிலையாகும். இன்றுள்ள எழுத்துகள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. சிந்தனை வினா. தற்கால தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக. விடை: பிற மொழிகளில் உள்ள முக்கிய அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கிய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும். கணினி மற்றும் இணையத்தில் தமிழ் பயன்பாட்டை அதிகரிக்க புதிய மென்பொருள்களையும் செயலிகளையும் உருவாக்க வேண்டும். உலக அளவில் சிறந்த படைப்புகளை தமிழில் கொண்டு வருவதன் மூலம் தமிழ்மொழியின் சொற்களஞ்சியத்தை வளப்படுத்த வேண்டும். இதன் மூலம் தற்கால தமிழ்மொழியை மேலும் வளர்ச்சியடையச் செய்யலாம். இன்று நாம் கற்றவற்றை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். எழுத்துகளின் தோற்றம் அறிந்தோம். ஓவிய எழுத்து, ஒலி எழுத்து நிலை புரிந்தோம். வட்டெழுத்து, தமிழி எழுத்து, கண்ணெழுத்து அறிந்தோம். வீரமாமுனிவர், தந்தை பெரியார் சீர்திருத்தங்களை கற்றோம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.